அனைவருக்கும் வணக்கம். ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருவதால் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அவசர நிலையை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் காசா மீது கடந்த ஆண்டு அக்டோபரில் இராணுவ தாக்குதல் துவங்கியது. அதை எதிர்த்து காசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் அமைப்பினர் போரிட்டு வருகின்றனர். பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் ஆதரவாக அண்டை நாடான லெபனானில் இருக்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டார். இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடக்கு இஸ்ரேல் மீது நேற்று நள்ளிரவு முதல் ஹிஸ்புல்லா படையினர் 70 ராக்கெட் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். குறிப்பாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் தலைமையில் போர் ராணுவ அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலையை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது. லெபனான் நாட்டின் இஸ்ரேலை ஒட்டிய பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட வேண்டும் என்றும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதன் மூலம் காசாவில் நடத்தியது போன்ற பெரிய அளவிலான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்ட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தைகளின் மூலமும் ராஜ்ஜிய முறைகளின் மூலமும் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று தெரிவித்திருந்தார். பாரத பிரதமரின் இந்த பயணம் சொல்லும் செய்தி என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க ஆரம்பிப்போம். ஜூலை மாதம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்ட பாரத பிரதமர் அவர்கள் ரஷ்யாவின் அதிபர் புதின் அவர்களை கட்டி தழுவியது மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருந்தார். பாரத பிரதமர் அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அதே நாளில் ரஷ்யா தொடுத்த தாக்குதலில் உக்ரைனில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதில் உக்ரைனில் ஒக்மதித் குழந்தைகள் மருத்துவமனை நேரடி தாக்குதலுக்கு இலக்கானது. சரியாக 6 வார இடைவெளியில் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். போலாந்திலிருந்து உக்ரைனுக்கு ரயிலில் சென்றார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீதான தனது தாக்குதலை ரஷ்யா தொடங்கியது. அதற்கு சுமார் 2.5 ஆண்டுகள் கழித்து இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இருந்து ரஷ்யாவுக்குள் புகுந்து உக்ரைன் தாக்குதல் நடத்தி வருகிறது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுமார் 1250 கிலோமீட்டர் பரப்பளவை ஆக்கிரமித்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் தொடங்கிய பிறகு அங்கே முதன்முறையாக பயணம் செய்த ஒரு நாட்டின் தலைவர் பாரத பிரதமர் அவர்கள்தான். உக்ரைன் தலைநகர் கீவில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு பேசிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நெருக்கடியில் இருந்து வெளியே வர இருதரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றார். பாரத பிரதமர் அவர்கள் உக்ரைனுக்கு சென்றவுடன் அவர் முதலில் உக்ரைனின் வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அது எதேச்சியான ஒன்று என்று கூற இயலாது. ரஷ்ய ஆக்கிரமிப்பால் கொல்லப்பட்ட 570 குழந்தைகளை நினைவு கூறும் வீடியோவில் ஒன்று பாரத பிரதமர் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அங்கு உருவாக்கப்பட்டிருந்த தற்காலிக நினைவிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் பொம்மைகளை வைத்தனர். குழந்தைகள் போரில் உயிரிழந்ததை எண்ணி தனது மனம் துக்கத்தால் நிரம்பியுள்ளது என பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார். ஒரு கட்டத்தில் பாரத பிரதமர் அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களின் தோளில் தனது கையை போட்டு நின்றார். இந்த படம் பிரதமர் மோடி அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்துடன் குழந்தைகளை இழந்த குடும்பத்தினரை தான் நினைத்து பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தான் உதவுவதாகவும் தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியா நடுநிலை வைப்பதாக எப்போதும் கூறியதில்லை என்றும் முதல் நாளில் இருந்தே நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்கின்றோம் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்களின் இந்த உக்ரைன் பயணம் எத்தகைய செய்திகளை சொல்கிறது என்ற கேள்விக்கான பதிலை பார்க்க ஆரம்பிக்கலாம். ரஷ்யாவுடன் வலுவான உறவை பேணும் அதே சமயத்தில் இந்தியா மேற்கத்திய நாடுகளுடனும் இணைந்து பணியாற்றும் என்பதை அழுத்தமாக சொல்லும் ஒரு பயணமாகவே பாரத பிரதமர் அவர்களின் உக்ரைன் பயணம் உள்ளது என வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வாஷிங்டனில் உள்ள வில்சன் ஆய்வு கழகத்தில் உள்ள சவுத் ஏசியா இன்ஸ்டிடியூட்டில் இயக்குநராக இருக்கும் மைக்கேல் குகெல்மன் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களின் இந்த பயணம் இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை மீண்டும் நிலைநிறுத்தும் ஒன்றாக உள்ளது என்றும் தெரிவித்தார்.
மேற்கத்திய நாடுகள் உட்பட யாரையும் சமாதானப்படுத்தும் அவசியம் இந்தியாவுக்கு இல்லை. உக்ரைனுடனான நட்பை வலுப்படுத்துவதும் அதே நேரத்தில் போர் குறித்த தனது கவலையை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது நிலையை மீண்டும் அழுத்தமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் போர் குறித்து இந்தியா ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்று கூறினாலும் எந்த ஒரு கடுமையான அழுத்தத்தையும் தடையையும் இதுவரை விதிக்கவில்லை என்கின்றார் குகேல்மன். ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆகிய இரு தரப்புடனும் இந்தியா நல்லுறவை பேணுவதால் ரஷ்யா உக்ரைன் போரில் மத்தியம்சம் செய்யலாம் என ஊடகங்களின் பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் அவ்வாறு நடப்பதற்கு சாத்தியமில்லை. இந்தியா தனது உள்நாட்டு விவகாரத்தில் எந்த ஒரு நாடும் தலையிடுவதை விரும்பியது இல்லை. அதே போல ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா மத்தியம்சம் செய்வதை உலக நாடுகள் விரும்பினாலும் இந்தியா இதில் தலையிடாது என குகேல்மன் அவர்கள் தெரிவித்தார். அடுத்த செய்தி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்கள் முதன்முறையாக 1954ஆம் ஆண்டில் மலேசியாவுக்கு சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 1957ஆம் ஆண்டு முதலே இந்தியாவும் மலேசியாவும் நல்லுறவு கொண்டிருக்கின்றன. முதல் முறையாக 1962ஆம் ஆண்டு மலேசியா பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தினார். 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக பிரதமர் மோடி அவர்கள் மலேசியாவிற்கு சென்றதோடு அதற்கடுத்து 2018ஆம் ஆண்டும் பாரத பிரதமர் அவர்கள் மலேசியாவுக்கு சென்று பொருளாதார வர்த்தகம் தொடர்பாக இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தினார். இந்த சூழலில் 2019ஆம் ஆண்டு அப்போதைய மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது அவர்கள் இந்தியா காஷ்மீரை ஆக்கிரமித்துள்ளது என்று குற்றம் சாட்டியதிலிருந்து இரு நாட்டு உறவுகளில் விரிசல் விழுந்தன. எனினும் மலேசியாவின் தலைமை மாற்றம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவுடனான உறவை புதுப்பித்து வருகிறது. சமீப ஆண்டுகளாக சீனாவின் ஆதிக்க விரிவாக்க செயல்பாடுகள் தனக்கு விசுவாசமாக இருக்கும் நாடுகளையே பெரும் பொருளாதார வீழ்ச்சியில் தள்ளுகிறது. மேலும் அந்நாடுகளுக்கு தேசிய அச்சுறுத்தலையும் சீனா ஏற்படுத்தி வருகிறது. இலங்கையின் அம்பந்தோட்டை துறைமுகம் மற்றும் பாகிஸ்தானின் குவாடர் விவகாரங்களில் அந்நாடுகள் சீன அழுத்தத்தின் கீழ் நசுக்கப்படுகிறது. அதன் காரணமாக சீனாவுக்கு கட்டுப்படும் நிலைக்கு அந்த நாடுகள் தள்ளப்படுகின்றன. மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல்வேறு திட்டங்களில் சீனாவின் விரோதத்தை இந்த நாடுகள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளன. இந்தியாவை எதிர்த்து கொண்டு சீனாவை ஆதரித்தால் ஒரு நாடு என்ன நிலைக்கு போகும் என்பதை மாலத்தீவு விஷயத்திலேயே மற்ற நாடுகளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இதற்கிடையே ஆசியா பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்கும் ஒரு பெரிய சக்தியாக இந்தியா வளர்ந்து இருக்கிறது. மேலும் சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க விரும்பும் நாடுகளுக்கு பொருளாதாரம் மற்றும் வர்த்தக வாய்ப்புகளையும் இந்தியா வழங்குகிறது. இதனால் இந்தியாவுடனான தங்கள் உறவுகளை மீட்டெடுக்கவும் மேம்படுத்தவும் மலேசியா போன்ற நாடுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றன. மலேசியாவில் சுமார் 3 மில்லியன் இந்திய மக்கள்கள் வசிக்கின்றனர். உலகின் 3வது பெரிய புலம்பெயர்ந்த இந்தியர்கள் வாழும் நாடாக மலேசியா விளங்குகிறது. இவர்களில் 90% பேர் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள 10% பேர் தெலுங்கு, மலையாளம், பஞ்சாபி, பெங்காலி, குஜராத்தி மற்றும் மராத்தி மொழி பேசும் இந்தியர்கள் ஆவார். இந்தியர்களே மலேசியாவின் செழுமையான பன்முகத்தன்மைக்கு பெரும் பங்காற்றுகின்றனர். மலேசியா இந்திய பாரம்பரியம் மற்றும் இந்திய வரலாற்றோடு பிணைந்துள்ளது. மலேசியாவில் உள்ள ஸ்ரீ வீர அனுமான் கோவிலுக்கு இந்தியர்கள் மட்டுமின்றி மலேசிய மக்களும் வழிபட்டு செல்கின்றனர். மலேசியா இந்தியாவுடன் வர்த்தகம் செய்யும் 13வது பெரிய வர்த்தக நாடாக மலேசியா உள்ளது. மேலும் ஆசியாவில் இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நாடாகவும் மலேசியா இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் மலேசியா இடையே தற்போது 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ள இருதரப்பு வர்த்தகம் அடுத்த 3 ஆண்டுகளில் 25 பில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் மலேசியாவும் தேசிய நாணயங்களில் வர்த்தகத்தை நடத்துவதற்கான கட்டமைப்பை உறுதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாடுகளில் மலேசியா முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக தற்போது தலைமையான ரஷ்யாவிடம் மலேசியா சென்ற ஆண்டே விண்ணப்பித்திருந்தது. இதற்கு ஆதரவு அளிக்குமாறு மலேசிய பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதற்கிடையே ஆசியன் அமைப்பு வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை மேற்கொண்டிருக்கும்
பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த ஆண்டு மலேசியா ஆசியானின் தலைமை பதவி ஏற்பதற்கு இந்தியா முழுமையாக ஆதரவளிக்கும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், உள்கட்டமைப்பு, வர்த்தகம் மற்றும் பண்டைய இந்திய மருத்துவ விஞ்ஞானமான ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு தளங்களிலும் வளர்ச்சியான உறவுகளை மேம்படுத்த இரு நாட்டு பிரதமர்களும் உறுதியளித்துள்ளனர். ஆசியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடான இந்தியா பிற ஆசிய நாடுகளுக்கு ஒரு பெருந்துணையாக இருந்து வருகிறது என்கின்றார்கள் புவிசார் அரசியல் வல்லுநர்கள். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.